இல்ல எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர். அவருக்கு இருந்த எல்லா சிக்கல்களும் அதிமுகவில் விலகிடுச்சு. அதிமுகவில் அவருக்கு சிக்கல் இல்லை. இப்போ கூட்டணியில் புதிய சிக்கல்கள் அவருக்கு உருவாகி கொண்டே வருகிறது. சார் நீங்க இங்க வந்து 2 பிளாட்ஃபார்ம் தானே. ஒன்னு திமுகவினுடைய பிளாட்ஃபார்ம், இன்னொன்னு அதிமுகவினுடைய பிளாட்ஃபார்ம் இல்லையா? அப்ப அதிமுகவோட பிளாட்ஃபார்ம்ல யார் டிராவல் பண்ண போறா? பாஜக தலைமையிலான ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க அப்படித்தானே சொல்றாங்க. தினகரன் கூட அதைத்தான் சொல்றாரு. நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் வகிக்கிறோம். நாங்க எங்க சீட்டை பாஜக கிட்ட கேட்டு பெறுறோம்னு சொல்றாரு. இப்ப பாஜக சீட்டை யாருகிட்ட கேட்கணும்? கணக்கு எப்படி வரணும்? அதிமுக கிட்ட எங்க கூட்டணியில இத்தனை பேர் இருக்காங்க, இவங்களுக்கு நாங்க பகிர்ந்தளிக்கிறோம், இத்தனை சீட்டை கொடுங்கன்னு கேட்கணும் இல்லையா? அப்படித்தானே வரணும் கணக்கு. இப்ப பாஜக உட்கார வச்சு எத்தனை சீட்டு உங்களுக்கு நாங்க கொடுப்போம்னு பேசுறது மாதிரி இருக்கு நேற்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்தி. நடுநாயகமாக யார் உட்கார்ந்து இருக்கணும்? எடப்பாடி பழனிசாமி தானே உட்கார்ந்து இருக்கணும். எடப்பாடி பழனிசாமி எங்க உட்கார்ந்துருக்காரு? 4வது இடத்துல உட்கார்ந்துருக்காரு. 3வது இடத்துல யார் இருக்காரு? தினகரன் இருக்காரு. 5வது இடத்துல யார் இருக்காரு? அன்புமணி ராமதாஸ் இருக்காரு. அப்ப அமமுக தான் இந்த கூட்டணியில பெரிய கட்சி. அதிமுக அதற்கு அடுத்த இடத்துல இருக்கு. அதுக்கு அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இப்படி வருவோம். அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர், திமுகவினுடைய தலைவர், இந்த 2 பேருக்கு இடையில தானே சார் போட்டி சட்டமன்ற தேர்தலுக்கு. அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்து இல்லையா அதிமுகவினருக்கு? அப்போ இந்த பக்கம் ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய பேச்சுவார்த்தை கொண்டு வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரை இந்த பக்கம் உட்கார வச்சு, அதிமுக பொதுச் செயலாளரை ஒருவேளை அந்த பக்கம் உட்கார வச்சு, அண்ணன் தளபதி ஸ்டாலினை நடுப்பற உட்கார வச்சு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினா எப்படி இருக்கும் திமுக தொண்டர்களுடைய மனநிலை? திமுக எவ்வளவு கொந்தளிப்பு காலாகும். இதெல்லாம் ஒரு காலமும் நடக்க போறது இல்ல. ஒருவேளை நடந்தா யோசிச்சு பாருங்க. இப்ப அதிமுக தொண்டன் வெட்கி தலை குனிந்து வேதனையில் கிடக்கான். நம்ம கட்சிக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சே, நாம கொடுத்த இடங்கள்ல போட்டியிட போகிறவர்கள் இப்ப நமக்கு எத்தனை இடங்களை ஒதுக்க போறோம்னு பேச்சுவார்த்தை நடத்துற அளவுக்கு நம்ம கட்சி வந்துருச்சேங்கிற அந்த மன குமுறல் இருக்குல்ல, அது அதிமுகவினர் நேற்றிலிருந்து தூங்க விடாமல் செய்திருக்கு. சோறு தண்ணி இல்லாம இருக்கிறாங்க அதிமுக காரர்கள். இவ்வளவு பெரிய இழிவான நிலைக்கு ஏன் அதிமுக வரணும்? இப்ப டெல்லிக்கு நீங்க ஓடுறீங்க. நேற்றைக்கு தான் அவர் இங்க வந்திருக்காரு. இது என்ன கணக்கு? அப்போ ஒரு உறுதிப்பாட்டுடைய கூட்டணியாக இந்த கூட்டணி இல்லையே. இந்த கூட்டணியை யார் லீட் பண்ண போறான்றதுலயே பிரச்சனை இருக்கு. இப்ப அதிமுகவினருக்கு இது ஒரு உளவியல் சிக்கலை ஏற்படுத்தாதா? இந்த உளவியல் சிக்கலை எப்படி தேர்தல் களத்துல சரி பண்ணுவீங்க? மிகப்பெரிய பின்னடைவை அதிமுக கூட்டணி தொடர்ச்சியாக சந்தித்துக் கொண்டே வருது. சந்தித்துக் கொண்டே வருவது மட்டுமில்லாமல் அதிமுக தன்னுடைய பலத்தை முழுவதுமாக கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டே இருக்கிறது என்பதற்கு நேற்றைக்கு எடப்பாடி பழனிசாமி எந்த இடத்தில் உட்கார வைத்தார் என்கிற செய்தி தான் சாட்சியாக நிற்கிறது மக்கள் மனங்கள்ல. எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் என்கிற நிலையில் இருப்பவர், ஆளுங்கட்சிக்கு எதிரான அரசியலை செய்கிறார் என்கிற நிலையில் இருப்பவர், அவரை கொண்டு போய் இந்த அளவுக்கு ஒரு இழிவான நிலைக்கு பாரதிய ஜனதா கட்சி உட்கார வச்சிருக்குன்னா அப்ப பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு கணக்கு இருக்கிறது என்று நாம் பேசுகிற செய்தியை பாரதிய ஜனதா கட்சி கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்டா எனக்கு அந்த உட்கார வைத்த அமர்வுல செய்தியாக வெளியிட்டிருக்கு அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இது எதேர்ச்சியாக நடந்ததை போன்று தெரியவில்லை. உண்மையிலேயே திட்டமிட்டு நடத்தி இருக்கிறார்கள். இப்ப என்னன்னா பாஜக கிட்ட தான் அதிமுகவே சீட்டுகளை வாங்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். பாஜகவுக்கு அதிமுக சீட்டு ஒதுக்கல, அதிமுகவுக்கு தான் பாஜக சீட்டு ஒதுக்க போகுது. என்ன கணக்குன்னா 150ல நீங்க நில்லுங்க, மீதி இடங்களை நாங்க பிரிச்சு கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துறோம். 150 நீங்க எந்தெந்த தொகுதிகளில் போட்டிடணும் நாங்க சொல்றோம்னு நேற்று இந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அப்படித்தானே வெளிப்படுது அந்த படம். இப்ப செய்தி அதுதானே. இப்ப 150 இடங்கள் நாங்க எங்கெங்க போட்டியிட போறோங்க ஐயா, நீங்க எங்கெங்கன்னு சொல்லுங்க. மறக்காம எடப்பாடி போட்டியிடணும், அந்த தொகுதியை கொடுத்துருங்க. அதே மாதிரி அண்ணன் ஜெயக்குமார் போட்டியிடணும், இந்த இடத்த கொடுத்துருங்க. இப்படின்னு நீங்க பேச்சுவார்த்தை நடத்த போறீங்களா? இதுவா அதிமுகவினுடைய பாணி? இதுவா அதிமுகவினுடைய தன்மை? அகில இந்திய தலைவர்களாக இருந்த சோனியா காந்தியிலிருந்து இன்றைக்கு பிரதமராக இருக்கிற மோடி வரைக்கும் ஓஎஸ் கார்டன் இல்லத்துல வந்து நிற்பாங்க சார். அருண்ஜேட்லி வந்து நிற்பார் சார் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு. 2004 அதிகாரத்தில் இருந்த தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் வந்து நின்றார்கள். வாஜ்பாய் முதல் அத்வானி வரை வந்து நின்றார்கள் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு. ஒவ்வொரு முறையும் வந்து நிற்பார்கள். அப்படி ஒரு லெகசியை மெயின்டைன் பண்ண கட்சி சார் அந்த கட்சி. அந்த கட்சிக்கு இன்றைக்கு இப்படி ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக மிகப்பெரிய பின்னடைவை தேர்தலுக்கு முன்பே சந்தித்திருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். வெல்வோம் 200ன்னு முதலமைச்சர் சொன்னதுனால இவர் 210ன்னு சொல்றாரு. வெல்வோம் 180ன்னு முதலமைச்சர் சொல்லியிருந்தா இவர் நான் 190ல வெற்றி பெறுவோம். அது என்ன சார் கணக்கு? 210, 234 தொகுதி. நாங்க 234 தொகுதியில வெற்றி பெறுவோம்னு சொல்லுங்க. 210ல வெற்றி பெறுவோம், அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னா அவர் சொல்லலையே, மோடி சொல்லலையே.
நீங்க நான் இப்பவும் அந்த கம்பாரிசனுக்குள்ளேயே வர்றேன். திமுக, அதிமுக. திமுக கூட்டணியில் திமுக தலைவர் பேசி உட்கார்ந்ததற்கு பிறகு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவோ அல்லது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய முகமாக இருக்கிற ராகுல் காந்தியோ திமுக ஆட்சி அமையும்னு பேசாம வேற ஏதாவது செய்தி பேசினா எப்படி இருக்கும்? பேச முடியுமா? அப்படி ஒரு சூழல் இருக்கா தமிழ்நாட்டு அரசியல்ல? இல்ல. அப்ப அதே நிலைமை தானே உங்களுக்கும். அதே நிலையில் தானே நீங்களும் இருக்கணும். எதிர்கட்சிங்கிறது இந்த ஆளுங்கட்சிக்கு இணையான அதிகாரத்தை பெற்றிருக்கிற கட்சி தானே சார், அங்கீகாரத்தை பெற்றிருக்கிற கட்சி தானே சார். இப்ப நீங்களும் அப்படித்தானே சார் இருக்கணும். ஆனா நீங்க என்னவாக வெளிப்படுறீங்க? நீங்க மட்டும்தான் பேசுறீங்க. மோடியினுடைய பேச்சுல இல்லையே. அதிமுக ஆட்சி அமைக்கும் மோடி பேச்சுல வெளிப்பட்டதா? தேசிய ஜனநாயக கூட்டணி தான் சொல்றாங்க. என்ன சார் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டுல? அப்ப என்ன பீகார் மாதிரியா? மராட்டிய மாநிலத்தில் அமைந்தது மாதிரியா? தமிழ்நாட்டில் இண்டிவிஜுவல் ஸ்ட்ரக்சர் தானே அதிமுக. அதிமுகவுக்கு என்ன கேடு வந்துருச்சுன்னு நான் கேட்கிறேன். மோடி பேசவில்லையே. நீங்க ஒரு வார்த்தை கேட்டீங்களா மோடி கிட்ட? ஏன் நீங்க அதிமுக அதிகாரத்தில் அமர போகிறதுன்னு பேச மாட்டேங்கிறீங்க? நான் தான் முதலமைச்சர் நீங்க பேச மாட்டேன்றீங்க. அதிமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கிறோம்னு ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஏன் தேசிய ஜனநாயக கூட்டணினே பேசுறீங்க? இந்தியா கூட்டணி ஒண்ணு இருந்துச்சு, இங்க யாராவது பேசுறாங்களா? திமுக கூட்டணின்னு தான் பேசுறாங்க. அதிமுக கூட்டணி யாராவது பேசுறாங்களா? என்டிஏன்றாங்க. ஏன் அப்ப என்டிஏ நிலை பெறுது, அதிமுக பின்தங்குதே? இது அதிமுகவுக்கு எவ்வளவு பெரிய சங்கடம். அதிமுகவை வச்சு என்டிஏவா, என்டிஏ வச்சு அதிமுகவா சார்? யார் சார் பலம்? அதிமுக தானே சார் பலம். அதிமுக தானே சார் பூத் ஏஜென்ட் போட்டிருக்கு. என்டிஏவா சார் போட்டிருக்கு? அதிமுக தானே சார் தேர்தல் வேலை செய்ய போகுது. என்டிஏவா சார் செய்ய போகுது? அப்ப யார் இதை உணர்ந்து பேசணும்? எடப்பாடி பழனிசாமி உணர்ந்து இதை பேசணும். மண்டியிட்டு கிடக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அதனால்தான் நான் சொல்கிறேன், நேற்றைக்கு எடப்பாடி பழனிசாமி பேசியது கூட எடப்பாடி பழனிசாமியினுடைய உள்ள கிடக்கையை தான் வெளிப்படுத்தி இருக்காரே தவிர அவர் ஏறி அடிச்சாருன்னா நான் சொல்லல. அப்படி ஒரு சூழலுக்கு எடப்பாடி பழனிசாமி வரல. காரணம், மோடி பேசுகிற போது அதிமுக ஆட்சி என்று ஒரு இடத்தில் கூட குறிப்பிடவில்லை.